வணக்கம் நண்பர்களே. அதிகப்படியான சுயன்பம் பண்ணதுனால என்னுடைய பிறப்புறுப்பு ரொம்ப சின்னதாயிடுச்சுங்க. ரொம்ப குட்டியாயிடுச்சுங்க. என்ன பண்ணுறதுனே தெரியலங்க. என் லைஃபே வீணாக போயிடுச்சுங்க. எனக்கு கல்யாணம் ஆயிருக்குங்க. ஆனால் என் மனைவி கூட என்னால் சேரவே முடியலைங்க. இப்படிலாம் சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த மதன சுஸ்ரா மூலிகை எண்ணெய். இந்த மூலிகை எண்ணெய் சித்த மருத்துவத்தில் எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களின் பிறப்புறுப்பு இயல்பாக நல்ல தடிமனாக்குவதற்காகவும் நல்ல நீளமாக வளர்ச்சி அடைய வைப்பதற்காகவும் சித்த மருத்துவத்தில் இந்த மதன சுஸ்ரா தைலம் பயன்படுத்தப்படுகிறதுங்க. இந்த மதன சுஸ்ரா தைலம் பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு செவ்வாழைப்பழம் போல் ஃபஸ்ட்டு தடிமன் ஆகுங்க. அதுக்கப்புறம் லென்த்தாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு விருப்பத்தன்மை அடையுங்க. இந்த மதன சுஸ்ரா தைலம் என்ன தான் அப்படி பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்தை ஸ்ட்ரென்த் ஆக்குதுங்க. அது எப்படி ஸ்ட்ரென்த் ஆக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு கணக்கு வழக்கம் இல்லாமல் சுயன்பம் பண்ணுறதுனால ரத்தம் அங்கங்கே சரியாக ஓடாமல் நரம்பு மண்டலம் டோட்டலாக வீக் ஆகிடுங்க. தளர்ந்து போயிடும். தளர்ந்து என்ன பண்ணுன்னா பிளட் சர்க்குலேஷன் சரி வர இல்லாமல் அங்கே நிறுந்துருங்க. அந்த மாதிரி நிற்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆணுறுப்பு ஃபஸ்ட்டு சின்னதாக ஆரம்பிக்கும். அதாவது தடிமன் குறைய ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த தடிமன் குறைஞ்ச கையோட உடம்பு போய் பிறப்புறுப்பு ஒட்ட ஆரம்பிச்சிடும். இது நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. சுத்தமாக விருப்பத்தன்மைன்றதே இல்லாமல் போயிடும். சரிங்களா? சுயன்பம் பண்ணும்போதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அது விட்டதுக்கு அப்புறம் தான் இவ்வளோ பிரச்சனையும் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த மதன சுஸ்ரா தைலம். இந்த மதன சுஸ்ரா தைலத்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுடைய பிறப்புறுப்பை இயல்பாக செவ்வாழைப்பழம் போல் தடிமனாகவும் நீளமாகவும் மாற்றிக்கொள்ள முடியும். ரத்தோட்டத்தை இதை மெயின் சீராக்கிடும். ரத்தோட்டம் சீராகிடுச்சுன்னா என்ன ஆகும்? பிறப்புறுப்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதனால் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த மதன சுஸ்ரா தைலத்தை நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கோங்க. இது அது தயாரிக்கக்கூடிய செய்முறை வீடியோ தான் இது இப்போ பார்த்துட்ருக்கிறது. இதில் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் மூலிகை தான் போட்டு தயாரிக்கிறோமே தவிர கெமிக்கல் எதுவும் கிடையாது. அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் லைவே காட்டிகிட்ருக்கேன். சரிங்களா? இதில் எல்லாமே சஞ்சீவி மூலிகைகள், சஞ்சீவி வேர்கள் இந்த மாதிரி சேர்த்து தான் நம்ம தயாரிக்கிறோம். பிறப்புறுப்பு இயல்பாக தடிமனாக்கலாம், இயல்பாக நீளமாக வளர்ச்சி அடைய வைக்கலாங்க. அந்த அளவுக்கு இது சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கே இருந்தாலும் அனுப்பித்தரேன். இது வேறு லெவல் ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்னே சொல்லலாம். கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆண்மை குறைவு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் சரி செய்யும். வயது ஒரு தடை கிடையாது. யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். உங்களுடைய பிறப்புறுப்பை தடிமனாகவும் நீளமாகவும் மாற்றிக்கொள்ளலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you next video.